என்னுடைய லைஃப்பில் நான் சீமானோடைய பேச்சை முழுசாக இதுவரை கேட்டதே கிடையாது. அண்டு அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பு, அதுக்கப்புறம் சோஷியல் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸாக வரும், முக்கியமாக ட்விட்டரில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் பார்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக எனக்கு உடன்பாடு கிடையாது. அவரோட கருத்தில் எதுலேயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அவருடைய நிறைய ட்விட்டரில் வந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவருடைய கருத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது மாறி மாறி இருக்கும். ஸோ ஒரு டைரெக்ஷனில் இருக்காது. அண்டு இடதுசாரி எதிர்த்து தான் இருக்கும். அப்புறமா இவருடைய கட்சியில் பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருப்பார். அவருடைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். அவருடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு ஒரு 1.5 மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அவருடைய கருத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடதுசாரி அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் உடையதாக பார்க்குறதுக்கு அப்படி இருந்தது. அப்புறமா கிளாரிட்டியாக தெரிஞ்சிச்சு அவருடைய சித்தாந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் விங்கர் சைடில் தான் இருக்குன்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலிசம் அந்த கருத்தில் வந்து சுத்தமாக எனக்கு உடன்பாடு கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்ததாக தான் இருக்குது. தவாக கட்சியும் அது சார்ந்ததாக தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. டிஎம்கே உடைய ட்விட்டர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு லெஃப்டிஸ்ட்டாக தெரியுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்களும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலிசம் அது சார்ந்து தான் இருப்பாங்க. ஆனால் டிஎம்கே திமுகவுக்கு ஒன்று சொல்லலாம், அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் டிஎம்கேக்கு. சீமான் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரவர்ஷியலாக பேசுனா நம்மளுக்கு லைம் லைட் கிடைக்கும், மீடியா நம்ம பக்கமே திரும்பிட்டே இருக்கும். அதை மீடியாவிலே அவாய்ட் பண்ண முடியாது. அது நல்லா புரிஞ்சு வச்சு தான் அவர் தினமும் அரசியல் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு. ஸோ இதுதான்.